வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, கந்தர் அனுபூதியில் 43வது பாடல். தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா, நினது அன்பு அருளாள் ஆசா நிகழும் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. பேசா அனுபூதி பிறந்ததுவே. ஆசா நிகழும் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபூதி பிறந்ததுவே. எப்பொழுது? எப்பொழுது? ஆசா நிகழும் துகளாயினபின். ஆசை என்கின்ற சங்கிலி, ஆசை என்கின்ற சங்கிலி என்னை கட்டி போட்டிருக்கிறது. ஆசா பாசங்களில் நான் திளைத்திருக்கிறேன். இந்த சங்கிலி என்னை கட்டி போட்டிருக்கின்றது. அந்த ஆசைகள் என்கின்ற பதத்திலிருந்து, குணத்திலிருந்து நான் வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் ஆசை என்கிற சங்கிலி என்னை கட்டி போட்டிருக்கிறது. ஆசை என்கிற சங்கிலி துகள் ஆயினபின், ஆசை என்கிற சங்கிலி அருந்து சிறு சிறு துகள்களாகி என்னை விட்டு விலகிச் சென்றபின், ஆசை என்கிற சங்கிலி என்னை விட்டு எப்பொழுது விலகும்? எப்பொழுது விலகும்? முருகா, நினது அன்பு அருளாள் ஆசா நிகழும் துகளாயினபின். முருகனது அன்பினால், முருகனது அருளினால் ஆசை என்கிற சங்கிலி என்னை விட்டு போய்விட்டது. முருகன் அருள் இருந்தால் ஆசை என்கிற சங்கிலி நம்மை கட்டி போட்டு பல்வேறு பாவ செயல்களுக்கு துணை போக வைத்த அந்த சங்கிலி, ஆசை என்னும் சங்கிலி என்னை விட்டு விலகிவிட்டது. எப்பொழுது? முருகனுடைய அன்பினால், அருளினால். இந்த பாடல் முருகனது அருளினால் ஆசை எனும் சங்கிலி தூள் தூளாகிவிட்டது. அப்படி என்னை விட்டு ஆசைகளெல்லாம் விலகியபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபவ ஞானம், சொல்ல முடியாத ஞான நிலைக்கு நான் சென்று விட்டேன். அதாவது முருகன், கந்தர் அனுபூதி, முருகனோடு ஒன்றர கலந்து விட்டேன். அனுபவ ஞானம் பெற்று விட்டேன். இதைதான் திருவள்ளுவர் சொல்வார் அல்லவா? மனத்துக்கண் மாசு இலன்னாதல் அனைத்து அரண். மனத்திலே மாசு இல்லாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசைகள் இல்லாது இருக்க வேண்டும். திருவாசகம் சொல்லும். பசு பாசம் அறுத்தானை பல்லோர் காண எந்தன் பசு பாசம் அறுத்தானை என்று மாணிக்க வாசகர் சொல்வார். திருமூலர் திருமந்திரத்திலே பதி பசு பாசம் மூன்றையும் விளக்கமாக சொல்லியிருப்பார். இந்த பசு, இந்த ஆன்மா, இந்த பசு பாசத்தை விட்டு, ஆசைகளை விட்டு விலகுகின்ற பொழுது பதியை, பரம்பொருளை போய் சேரும். அப்படித்தான் இந்த பாடலிலே அருணகிரியார் சொல்கிறார். பேச இயலாத பேசா அனுபூதி பிறந்ததுவே, எனக்கு பிறந்ததுவே. மோன நிலை, ஞான நிலை எனக்கு கிடைத்தது. எப்பொழுது கிடைத்தது? ஆசைகளிலிருந்து விலகினேன். ஆசைகளிலிருந்து விலகுவது சாதாரண செயல் அன்று. அதற்கு ஒரு ஆன்ம பலம் வேண்டும்.
நம்முடைய கந்தர் அனுபூதி சொல்லும் மூவேடனை மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மூன்றிலிருந்து விலகுவதற்கு மிகப்பெரிய மனபலம் வேண்டும், ஆன்ம பலம் வேண்டும். அந்த ஆன்ம பலத்தை ஆண்டவன் தர வேண்டும். அது நமக்குள்ளே நாமே உருவாக்கி கொள்கின்ற பலம் அல்ல, அது ஆண்டவன் தருகின்ற பலம், அது ஆண்டவன் தருகின்ற சக்தி, அது முருகப்பெருமான் தருகின்ற சக்தி. என்ன சக்தி? ஆசா நிகழம் துகளாதல். ஆசை எனும் சங்கிலி அறுபட்டு அது தூள் தூளாகி போதல். அது எப்பொழுது சாத்தியம்? முருகனுடைய அருளால் அது சாத்தியம். அந்த அனுபூதி, பேச முடியாத அனுபூதி, அந்த அனுபவ ஞானம், பரம்பொருளோடு இணைந்த சேர்ந்த ஞானம், அதை சொல்ல முடியாது. அது எழுதி பெறுவது அல்ல, கேட்டு பெறுவது அல்ல, பேசி பெறுவது அல்ல, பார்த்து பெறுவது அல்ல. அனுபவ ஞானம், அனுபவ ஞானம். அதை விவரிக்க முடியாது, சொல்ல முடியாது. அதைத்தான் அருணகிரியார் சொல்கிறார், பேசா அனுபூதி பிறந்ததுவே எனக்கு. எவ்வளவு இனிமையான பாடல்! கந்தர் அனுபூதி படிக்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த இனிமையும் இந்த அனுபூதியும் கிடைக்க வேண்டும். இதை நீங்கள் பிரணவ மந்திரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓம் எழுத்தில், ஓம் எனும் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே என்பதை இந்த 2 வரிகள் சுட்டி காட்டுகின்றன. ஓம் எழுத்திலே அன்பு மிக ஊறி, நாம் ஓம் என்ற எழுத்திலே பிரணவ மந்திரத்திலே அன்புவாய் திளைத்திருக்கிற பொழுது அது ஆண்டவன் மீது, முருகப்பெருமான் மீது அன்பினால் திளைத்திருந்ததாக பொருள். நாம் முருகப்பெருமான் மீது அளவற்ற அன்பினை செலுத்துகிறோம். முருகப்பெருமானும் நம் மீது அளவற்ற அன்பினை செலுத்தி நமக்கு ஒரு சக்தியை தருகிறான், ஆசையிலிருந்து விலகுகின்ற சக்தி. அந்த ஆசையிலிருந்து விலகுகின்ற சக்தி நம்மிடம் வந்த பிறகுதான் நாம் எந்த நிலைக்கு செல்லுகிறோம்? பேசா அனுபூதி நிலைக்கு செல்லுகிறோம். சொல்ல முடியாத அனுபவ ஞானம், பர ஞானத்திற்கு செல்லுகிறோம். அதைத்தானே எல்லாரும் தவம் இருந்து ஆண்டவனிடத்திலே கேட்கிறார்கள். அதைத்தானே கேட்கிறார்கள். அது வேண்டுமென்றால் இந்த ஆசைகளில் இருந்து விலக வேண்டும், மும்மலங்களிலிருந்து விலக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பேசா அனுபூதி நம்முள் பிறக்கும். அங்கே தூய்மை, தூசா மணியும் தூய்மையான இரத்தன கற்களும் மணிகளும் அணிந்தவள் வள்ளி பிராட்டியார். வள்ளி பிராட்டியாரை நேசிப்பவன் முருகப்பெருமான் நேசனே. அதைத்தான் தூசா மணியும் துகிலும் புனைவாள் வள்ளி பிராட்டியார். நேசா, வள்ளி பிராட்டியாரின் நேசனே முருகனே, உனது அன்பு அருளால், நீ என் மீது பொழிந்த அன்பினால் அருளால் இந்த ஆசா நிகழும் ஆசைகள் என்கிற சங்கிலி என்னை விட்டு தூள் தூளாகி போய்விட்டது. அப்படி போனதன் விளைவு பேசா அனுபூதி என்னுள் பிறந்தது. அருமையான பாடல். நம்முள் ஒரு அனுபூதி பிறக்கும், கந்தர் அனுபூதி. முருகனோடு ஒன்றிணைகின்ற ஞானம், முருகனோடு ஒன்றிணைதல். அதை சொல்ல முடியுமா? அதுதான் பேசா அனுபூதி, கந்தர் அனுபூதி, சிவானுபூதி என்று நாம் பேசுவோம். அப்படி ஒரு நிலை, அப்படி ஒரு மிக உயர்ந்த நிலை நமக்கு கிட்டும். எப்பொழுது அந்த நிலை கிட்டுகிறது? ஆசைகளை விட்டு விலகுகிற பொழுது. தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற கனவுகள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற பேராசைகள்
போதும் என்கின்ற மனம் பொன் செய்யும் மருந்து என்பதை மறந்த நிலை. இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவன் மீது, முருகப்பெருமான் மீது அளவற்ற அன்பு செலுத்தி இருக்க வேண்டும். தவநிலையிலே இருக்க வேண்டும். முருகப்பெருமான் தருகின்ற சக்தியால் தான் நாம் வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு நிலைக்கு வருவோம். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையிலிருந்து விலகி, ஆசைகளிலிருந்து நான் விலகி நிற்க முடியும். விலகி இருக்கிறேன், எனக்கு வேண்டாம் என்ற சொல்வதற்கும் அனுபவ ரீதியாக நடந்து கொள்வதற்கும் ஆன்ம பலம் தேவை. அந்த ஆன்ம பலத்தை ஆண்டவன் தருவான், முருகப்பெருமான் தருவான். முருகப்பெருமானுடைய அருளாலே இந்த ஆசா நிகழம், நிகழம் என்றால் சங்கிலி, ஆசா நிகழும் ஆசைகள் என்கிற சங்கிலி நம்மை விட்டு பிரிந்து செல்லட்டும். முருகப்பெருமான் என்கிற பரம்பொருளோடு நாம் இணைந்து இருப்போம். நாமும் பேசா அனுபூதி பெற்றிருப்போம். பேசா அனுபூதி நம்முள் பிறக்கட்டும். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம்.